நாங்க மதிமுக சார்பில் 4 நடைபயணம் மதுவை ஒழிப்பதற்காக நடத்துறோம். மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட முதல்ல ஆதரவு திரட்டுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கு, அதை போய் சொல்லும்போது அரசியல் பேசாம, கட்சியை பற்றி பேசாம அப்படிதான் நான் நடைபயணம் நடத்துறோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாகும். மதுவை ஒழிக்க எடுத்த நடவடிக்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். நாங்க மதிமுக சார்பில் 4 நடைபயணம் மதுவை ஒழிப்பதற்காக நடத்துறோம். மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட முதல்ல ஆதரவு திரட்டுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கு, அதை போய் சொல்லும்போது அரசியல் பேசாம, கட்சியை பற்றி பேசாம அப்படிதான் நான் நடைபயணம் நடத்துறோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாகும். அரசின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, சின்ன சின்ன கடையில கூட அதை வச்சு தீட்டுக்கும் போது இப்போ போலீஸ் வந்து ரெய்டு பண்றாங்க. போதைப் பொருள் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு சொல்லி அங்க போய் பறிமுதல் பண்றதுக்கும் ரெய்டு பண்றதுக்கும் காவல்துறை அது வேலையில் ஈடுபட்டிருக்கு. இன்னும் முழுமையாக ஈடுபட வேண்டும். மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டுமில்ல, அவர்கள் இப்படி கோவையில் நடைபெற்ற சம்பவம் போன்ற கொடூரமான சம்பவங்களிலும் இந்த போதைக்கு அடிமையாகிறவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்கிறது இந்த பயணத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. ஜெயிலுக்கு யாரையும் அனுப்பல. அவங்க பல இடங்கள்ல ரெய்டு பண்ண இடங்கள்ல எங்கெங்க கிடைச்சிருக்கோ அங்க இது பண்ணி இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நான் சொல்லலையே. அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அரசு தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.